இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பெண்களை வாட்ஸ்அப் சேட்டில் இம்ப்ரெஸ் பண்ணுவது எப்படி? இத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழ வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர்ல ஒரு பட்டன் இருக்கும். அந்த ரெட் கலர் பட்டன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பல் கிரியேட் ஆகும். அந்த பெல் சிம்பலையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு 5 ரூல்ஸ் சொல்றேன். இந்த 5 ரூல்ஸ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க விரும்பக்கூடிய பெண்ண வந்து கண்டிப்பா இம்ப்ரெஸ் பண்ண முடியும். ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே அவங்களுக்கு நீங்க வந்து ஹாய், ஹவ் ஆர் யூ, சாப்பிட்டாச்சா? இந்த மாரி மெசேஜ வந்து நீங்க அனுப்பக்கூடாது. இப்படி அனுப்புனீங்கன்னா, கண்டிப்பா அவங்க உங்க மேல வந்து போர் ஆயிருவாங்க. பெண்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹியூமரா இருக்கக்கூடிய ஆண்கள தான் விரும்புவாங்க. இப்படி ஹியூமரா இருக்கக்கூடிய ஆண்களோட வலையில தான் பெண்கள் சீக்கிரமா விழுந்துருவாங்க. அதனால நீங்க எப்பவுமே வந்து ஹியூமரா இருக்கிற மாரி நீங்க காட்டிக்கணும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மெசேஜ் அனுப்பும்போது, உதாரணமா அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன போட்டிருக்காங்க, அத பத்தின ஏதாவது கமெண்ட்ஸ், இல்லன்னா அவங்கள வந்து கலாய்க்கிற மாரியான வீடியோக்கள் கமெண்ட்ஸ் நீங்க அனுப்பலாம். கிஃப்ட் ஃபைல்ஸ் கூட அனுப்பலாம். இல்லன்னா அவங்க டிபி எப்படி இருக்கு? பியூட்டிஃபுல்லா இருக்கு. நேத்து போட்ட ட்ரெஸ் நல்லா இருக்கு. இந்த மாரியான விஷயங்கள்லாம் நீங்க சொல்லி, அந்த மூலமா நீங்க வந்து நீங்க சேட்ட வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 2வதா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைஸான ஒரு விஷயத்தலாம் நீங்க வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். உதாரணமா நீங்க ஏதாவது ஒரு அ கவிதை மாரி எழுதி கூட நீங்க வந்து அனுப்பலாம். அப்படி இல்லன்னா, அவங்கள சர்ப்ரைஸ் பண்ற மாரி ஏதாவது ஒரு ஜிப் ஃபைல வந்து நீங்க எடுத்து, அத பார்த்தோனே அவங்க சர்ப்ரைஸ் பண்ற மாரி, அந்த பார்த்து அவங்க சர்ப்ரைஸ் ஆயி திரும்ப அத பத்தி உங்களுக்கு கமெண்ட் பண்ற மாரியான ஒரு ஜிப் ஃபைல் தான் நீங்க அனுப்பணுமே தவிர, நீங்க ரேண்டமா டெய்லி நீங்க வந்து ஜிப் ஃபைல் அனுப்பவே கூடாது. ஒரு நாள் அவங்க டிபிய பத்தி உங்களால பேச சான்ஸ் கிடைச்சுச்சுன்னா, மறுநாள் அந்த டிபிய பத்தி பேச முடியாத டைம்ல, இந்த மாரியான ஜிப் ஃபைல்லாம் நீங்க அனுப்பி, அவங்கள வந்து நீங்க இம்ப்ரெஸ் பண்ண முடியும். 3வதா, அவங்களுக்கு நெருக்கமானவங்க, ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபேமிலில யாரா இருக்கட்டும், அவங்க வந்து ஏதாவது ஒரு ஃபன்னியா வந்து ஒரு கமெண்ட் அடிச்சிருப்பாங்க, ஏதாவது ஒரு பேஜ்ல. அத வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, அத வந்து இவங்களுக்கு நீங்க வந்து பிரைவேட்டா சென்ட் பண்ணி, அது மூலமா சில ஜிப் ஃபைலையும் சேர்த்து நீங்க ஆட் பண்ணும்போது, அவங்கள வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ற மாரியும், அவங்கள வந்து நீங்க ரொம்ப ஹியூமரான ஆளு அப்படிங்கிற ஒரு தாட்ட வந்து அவங்களுக்கு கொண்டு வரும். 4வதா, அவங்க கிட்ட நீங்க ஆல்ரெடி பேசின விஷயங்கள் எல்லாமே, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து கண்டிப்பா ஞாபகம் வச்சிருக்கணும். அவங்களுக்கு குறிப்பா எந்த மாரியான விஷயங்கள்லாம் பிடித்திருக்கோ, அந்த விஷயத்த தான் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். அது இப்ப உதாரணமா வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபுட் வந்து அவங்களுக்கு பிடித்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க ஃபுட் ரிலேட்டடான ஏதாவது ஒரு டாபிக்க பத்தி என்னைக்காவது நீங்க பேசும்போது, உனக்கு அந்த விஷயம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ஆமா." அப்படி அந்த மாரி அந்த டைம்ல அந்த வேர்ட நீங்க யூஸ் பண்ணி அவங்கள நீங்க வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும். இப்படிலாம் நீங்க பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. 5வது பாயிண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அவங்ககிட்ட சேட் பண்ணி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும். அவங்க வந்து நீங்க ஹியூமரா இருக்கணும் அப்படிங்கிற தாட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக, அவங்க அணிந்திருக்கிற உடைகளோ, இல்ல அவங்கள பத்தியோ, இல்ல அவங்க ஃபேமிலிய பத்தியோ நீங்க வந்து கலாய்க்கக்கூடாது. இப்படி அவங்க நெருக்கமானவங்க, அவங்களுக்கு பிடித்த ஏதாவது விஷயத்த பத்தி நீங்க கலாய்ச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்க மேல இரிட்டேட் ஆவாங்க. உங்கள வெறுக்க ஆரம்பிச்சுருவாங்க. இந்த 5 ரூல்ஸ வந்து நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்க பொண்ணே உங்ககிட்ட வந்து சேட் பண்ணணும்னு விரும்புவாங்க. அவங்களே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹாய், ஹவ் ஆர் யூ அப்படின்னு கூட மெசேஜ் அனுப்ப வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணுங்க. கேர்ள்ஸ இம்ப்ரெஸ் பண்ணுங்க. மேலும் இது போல விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம என்னுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.